அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பெற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக அன்புள்ளம் கொண்ட ஆண்மினேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேன் மனோகர் கடவுள் பாதை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்படுகிற தலைப்பு சன்மார்க்க வழியில் வாழ்ந்த ஒரு சாதுவின் பயணம். திருவருட்பிரகாச வரலாறை பின்பற்றி அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி ஒரு பெரிய சாதனை செய்துள்ளார். அவர் பெயர் ஞானாசிரியர் சாது சுப்பிரமணியம். இவர் திருவருட்பிரகாச வரலாறு சேவா ஆசிரமம் என்ற ஒரு அமைப்பை மணிமங்கலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் 2003. அதை பற்றி அவருடைய வாழ்க்கை முறையை எப்படி வரலாறு ஆட்கொண்டு அவர் ஒரு சிறந்த சேவையாற்றி கொண்டிருக்கிறார் என்று இதை நாம் காணப்போகிறோம். ஞானாசிரியர் என்று போற்றி வழங்கப்படும் சாது சுப்பிரமணியம் அவர்களின் வாழ்க்கை குறிப்பு. ஐயா அவர்கள் துவக்க காலத்தில் பக்தி மார்க்கத்தில் மிகவும் ஆழ்ந்து இருந்தார். இவர் தாய்மொழி தெலுங்கு, ஆனாலும் தமிழ் மீது கொண்ட பற்றினால் தமிழை கற்று தமிழ் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் திருக்குறள், யோகா கலையின் அனைத்து அம்சங்களையும் முறையாக கூறும் திருமந்திரம் மற்றும் எண்ணற்ற பக்தி நூல்களை படித்து பக்குவம் பெற்ற நிலையில் சென்னை வண்ணாரப்பேட்டையில் வசித்து வந்த சன்மார்க்க ஞானி தயமுகு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு சிறு வயதிலேயே கிடைத்துவிட்டது. அவர் மூலம் திருவருட்பிரகாச வரலாறு பற்றியும் அவர் எழுதிய திருவருட்பா பாடல்கள் பற்றியும் அறிந்து அவற்றை படிக்க அவருக்கு அதில் ஆர்வம் அதிகம் மிகுந்து வரலாறு சொன்னது போலவே வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு துவக்க காலத்தில் ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகு பல காலம் ராமச்சந்திரன் ஐயா அவர்களோடு தொடர்பு கொண்டு மேற்படி சன்மார்க்க வாழ்வியலை பற்றி தெரிந்து கொண்டார். பின்பு 1993 வருட வாக்கில் வேப்பம்பட்டு அன்புடன் இணைந்து வள்ளலார் அருள் நிலையம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அது சுத்த சன்மார்க்க வாழ்வியல் பயிற்சி போன்று அந்த அமைப்பு இருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அருகில் வேப்பம்பட்டு என்ற ஒரு திருவள்ளூர் மாவட்டம். அங்கு சென்று வேப்பம்பட்டு அன்பர்களுடன் சுத்த சன்மார்க்க நெறியை போதித்து எண்ணற்ற அன்பர்கள் சன்மார்க்கத்தில் இணையும் ஒரு வாய்ப்பை உருவாக்கினார். பின்பு அந்த அமைப்பை வேப்பம்பட்டு சன்மார்க்க அன்பர்களையும் ஒப்படைத்து விட்டார். அதன் பிறகு திருவொற்றூர் சன்மார்க்க அன்பர்கள் எல்லாம் இவருடன் தொடர்பு கொண்டு இவர் ஒரு 10 ஆண்டு காலம் திருவொற்றூர் கோயிலில் சன்மார்க்க சொற்பொழிவை ஆற்றினார். எண்ணற்ற திருவொற்றூர் மக்கள், அந்த பகுதியில் இருக்க சென்னைவாழ் மக்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு வாழ்வியல் பயிற்சி முகாம் மற்றும் எண்ணற்ற வரலாறை பற்றிய கருத்துக்கள் சொற்பொழிவு எல்லாம் அங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். சுத்த சன்மார்க்க வாழ்வின் முறையை சென்னை மற்றும் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டி சென்னை தாம்பரத்திற்கு அருகாமையில் உள்ள மணிமங்கலத்தில் திருவருட்பிரகாச வரலாறு சேவா ஆசிரமம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி அவர் அங்கேயே தங்கி இருந்து மேற்படி வரலாறு வாழ்வியல் முறையை ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிறு அன்று வரலாறு வாழ்வியல் பயிற்சி முகாம் என்ற அமைப்பை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். மேலும் ஐயா அவர்கள் தமிழகத்தில் உள்ள எண்ணற்ற சன்மார்க்க சான்றோர் பெருமக்களிடம் தொடர்பு கொண்டு அவரிடமிருந்து மேலும் சன்மார்க்க கருத்துக்களை உள்வாங்கி மிக சிறப்பாக சன்மார்க்க நண்பர்களுக்கு விவரித்து கூறி அவர்களையும் சன்மார்க்கத்தில் மேலும் மேலும் ஆர்வத்துடன் வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டும் வகையில் வாழ்ந்தவர் ஐயா. அவர்கள் எப்பொழுதும் எளிமையான வாழ்வியலை வாழ்ந்தவர். எப்பொழுதும் யாரிடமும் மிகவும் இனிமையாக பேசும் பழக்கம் உடையவர். சன்மார்க்க அன்பருடன் முரண்பாடான கருத்து வரும் பொழுதும் அதை மிகவும் எளிமையாக மென்மையாக திருவருட்பா மேற்கோள் கொட்டி அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் இவரது இயல்பான இந்த பண்பு அவருடன் ஒரு முறை பழகினால் மீண்டும் மீண்டும் அவருடன் பழக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அன்பர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தார்கள். மேலும் சன்மார்க்க வாழ்விலுக்காக வள்ளல் பெருமான் கூறியுள்ள உணவுகள், மூலிகைகள் மற்றும் தியானம், தவம், யோகம் போன்றவற்றையும் சன்மார்க்க சேவைகளிடம் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். அவற்றை தனது வாழ்நாளில் மிகவும் சிரத்தையுடன் கடைபிடித்து வந்தார்கள். மேலும் தொடர்ந்து 10 வருடம் திருவொற்றூர் ஆலயத்தில் ஆன்மீக சொற்பொழிவு செய்து அதன் மூலம் பல சன்மார்க்க நண்பர்களை பக்தி மார்க்கத்திலிருந்து சன்மார்க்க வாழ்வியலுக்கு மாற்றி பெருமை இவருக்கு உண்டு. 2004ஆம் ஆண்டு சென்னை தூர்தர்ஷன் இவரை பேட்டியெடுத்து வரலாறு வாழ்வியல் வாழ்ந்த ஞானி என்று போற்றி மகிழ்ந்தது. இவர் தான் பெற்ற அந்த சுத்த சன்மார்க்க விளக்கங்களை உலக மக்கள் அறியும் பொருட்டு அற்புதமாக சுத்த சன்மார்க்க சிந்தனைகள் என்ற ஒரு நூலை எழுதி 2000 ஆண்டு வெளியிட்டார்கள்.
இன்று அது சன்மார்க்க அன்பர்களின் விழிப்புணர்வு நூலாக உள்ளது என்றால் அது மிகையாகாது. மேலும் ஞான சபையில் நாதாந்த நடனம் என்ற ஒரு நூலையும் மிக சிறப்பாக எழுதி வெளியிட்டுள்ளார்கள். சன்மார்க்க அன்பர்கள் பலரின் வேண்டுகோளை ஏற்று ஒரு அற்புதமான வழிபாட்டு நூலையும் தயார் செய்து அதையும் திருவொற்றியூர் அன்பர்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்களின் துணையுடன் வெளியிட்டது இவர் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய சாதனை என்று கூட கூறலாம். இந்த வருடம் 2005ஆம் ஆண்டு. மேலும் 2003ஆம் ஆண்டில் சென்னை தாம்பரத்திற்கு அருகில் உள்ள மணிமங்கலத்தில் 88 சென்ட் இடம் வாங்கி, அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு 12 சென்ட் குறைவாக திருவொற்றியூர் பிரகாச வள்ளலார் சேவா ஆசிரமம் என்ற ஒரு பொது ஸ்தாபன நிறுவனத்தை அமைப்பை உருவாக்கினார். ஐயா அவர்கள் குரோம்பட்டியில் வாழ்ந்த போது அவரது இல்லத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 15ஆம் நாள் முழுவதும் சிறப்பாக 25 ஆண்டு காலம் நடத்தி வந்தார். திருவொற்றியூர் பிரகாச வள்ளலார் சேவா ஆசிரமம் அமைத்த பிறகு தொடர்ந்து அதே ஆகஸ்ட் 15 தினத்தில் அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வந்தார். இப்பொழுது 41 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உயிரிழத்திற்கு பிறகும் தொடர்ந்து சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் அவருடைய குடும்ப அன்பர்கள் இணைந்து இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது சிறப்பிலும் சிறப்பு. இந்த ஆசிரமத்தில் 2004ஆம் ஆண்டு 48 நாள் தொடர்ந்து பாராயணம் செய்யும் காலகட்டத்தில் ஒரு சுயம் ஜோதி தோன்றியது. அதை அங்கே இருந்த அன்பர்களையும் எல்லோரும் பார்த்து அதிசயம் ஆண்டார்கள். ஜோதியை கண்டு ஆக மகிழ்ந்தனர். நாம் எந்த கேள்வி கேட்டாலும் அவருக்கு தெரிந்த பதிலை கூறுவார். அப்படி இல்லையெனில் நான் இது பற்றி தெரிந்து கொண்டு உங்களுக்கு கூறுகிறேன் என்று எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பதிலை கூறுவார். இவரது பணிக்கு இதுவே ஒரு உதாரணமாகும். இவரது வாழ்வியல் பயிற்சியில் தமிழ்நாட்டில் உள்ள சன்மார்க்க அன்பர்கள் மட்டுமல்லாது பெங்களூரில் இருந்த பல அன்பர்கள் கலந்து கொண்டு மேற்படி பயிற்சி வைப்பை சிறப்பித்துள்ளார்கள். ஐயா அவர்களும் பெங்களூரில் உள்ள சன்மார்க்க சங்கத்தில் சென்று பல முறை சொற்பொழிவு செய்து அங்கும் சிறந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளார்கள். அதே போன்று சமய வழிபாடுகளையும் சமய வாழ்வியல் முறைகளையும் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்துடன் நிறைந்த சன்மார்க்க திருமணங்களை நடத்தி வைத்துள்ளார். யார் மீதும் எந்த விமர்சனத்தையும் எப்பொழுதும் கூறுவதில் அவருக்கு விருப்பமில்லாது இருந்தார். வடலூருக்கு மாத பூச தினத்தன்று சென்று அங்கும் சொற்பொழிவு ஆற்றுவது மற்றும் எண்ணற்ற சன்மார்க்க சேவைகள் செய்வது என உண்மையான ஒரு வள்ளலார் வாழ்வியலேயே வாழ்ந்து வந்தார். ஐயா அவர்கள் 2007ஆம் ஆண்டு உயிர் அடக்கம் ஆனார். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஐயா அவர்கள் உயிரிழக்க ஆகும் சில நாட்களுக்கு முன்பு இதுபோல் நடக்க இருப்பதாகவும் இந்த இடத்தில் என்னை சமாதி வைக்க வேண்டும் என்றும் தனது அணுக்க தொண்டர் அவர்களிடம் குறிப்பிட்டது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. இவர் ஒரு 4 ஆண்டு காலம் ஆசிரம வளாகத்தில் அரிய பெரிய தொண்டாற்றி செய்திருந்தார். என்ன அவர் திட்டமிட்டு என்னென்ன செயல் செய்ய வேண்டும், ஆசிரம வளாகத்தில் திருவொற்றியூர் பிரகாச வள்ளலார் பெயரில் அவர் சொன்ன கருத்துக்கெல்லாம் ஒரு மிகுந்த சிறந்த முறையில் எல்லா விதமான செயல்களையும் அந்த 4 ஆண்டு காலத்திலையும் செய்து முடித்தார். அதன் பிறகு மேற்படி மணிமங்கலம் திருவொற்றியூர் பிரகாச வள்ளலார் சேவா நிலையத்தை அவரது குடும்பத்தாரும் மற்றும் எண்ணற்ற சன்மார்க்க அன்பர்கள் இணைந்து இன்று வரை மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். ஐயா அவர்களின் வாழ்வில் மற்றொரு சிறப்பு அம்சமாக திகழ்வர் அவரது துணைவியார் லட்சுமி அம்மா அவர்கள். ஐயா அவர்கள் செய்யும் செயல்பாடுகளும் அவரது வாழ்வியல் முறைக்கும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்ந்து வருவது மட்டுமல்லாமல், வள்ளல் பெருமான் கூறக்கூடிய கணவன் இறந்தால் மனைவி தாலி எடுக்க வேண்டாம் என்ற அந்த கொள்கையை ஏற்று, அதாவது ஐயா அவர்கள் சமாதி அடைந்த பிறகு 2007ஆம் ஆண்டு பிறகு இன்று வரை அவர்கள் அந்த ஆசிரம வளாகத்திலே இருந்து, அதாவது நான் என்னுடைய கணவர் மூலமாக அவர் மூலமாக நான் 2003 இங்கே வந்தேன். அதுபோன்று அவர் சமாதி அடைந்த பிறகும் நான் இங்கே தான் இருப்பேன் என்று வள்ளலார் கூறிய வழியில் வாழ்ந்து கொண்டு எண்ணற்ற அவர் விட்டு சென்ற எல்லா பணிகளையும் வள்ளலார் கூறியபடி மிக எளிமையாக அவர் எல்லா விதமான செயல்களையும் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அதாவது வாரத்தில் 2 நாட்கள் அங்கே உள்ள பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று வருடத்திற்கு ஒரு நாள் பள்ளி செல்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் சீருடை மற்றும் நோட்டு புத்தகம் அவர்களுக்கு தேவையானது எல்லாம்
ஆசிரமத்தின் மூலமாகவும் மற்றும் தனியார் மூலமாகவும் ஆசிரம வளாகத்தில் ஒரு சிறிய தொண்டு சேவையெல்லாம் புரிந்து ஒரு அற்புதமான தொண்டாற்றி வருகின்றார். இந்த நேரத்தில் இல்லாமல் ஆண்டவர் துணையுடன் இதை கூற விடுகிறேன். நானும் அவருடைய குடும்பத்தில் ஒருவன். மனோகர். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, புலந்தோள் கொடிய மனம் போன போக்கே போகாது என்னை மீட்டு நலங்கள் கருணை சன்மார்கே. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி व्योम ஜோதி ஏர ஜோதி